உண்மையிலே இருக்கா இல்ல அது வெறும் கற்பனையா? நம்ம படத்துலயும் கார்ட்டூன்லயும் பார்த்து பயந்த ரத்தத்தை குடிக்கிற ஒரு வேம்பயர் தான் டிராகுலா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பல நூற்றாண்டுகள் முன்னாடி இந்த உலகம் பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் டிராகுலா த ஃபர்ஸ்ட் எம்பையர். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ வேம்பயர் என்ன சிம்பிளா சொன்னோம்னா, நைட் டைம்ல மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழ்ற ஒரு மர்மமான உயிரினம் தான் இந்த வேம்பயர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேம்பயர் வந்து நைட் டைம்ல மட்டும் தான் வெளியே வரும். அதாவது இதுங்களால சன்லைட்ல வந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு வேம்பயர் வந்து பிறக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுமா, ஒரு வேம்பயர் வந்து குழந்தையா பிறக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சில தியரிகள் பேசப்படுது. ஆனா இந்த ஒரு இதுல இப்பட்ட வேம்பயர் பத்தி தான் ஒரு ரியல் ஸ்டோரி பார்க்க போறோம். டிராகுலா த ஃபர்ஸ்ட் வேம்பயர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உண்மை கதை வரலாறு தான் இது. 1431 வருஷம், அதாவது 14வது நூற்றாண்டுல வேல் த இம்பலர் இல்லைன்னா வேல் த டிராகுலா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து ரொமேனியாவில் டிரான்சில்வேனியா அப்படின்ற இடத்துல வந்து பிறகுறாரு. வம்சத்தோட பேர் தான் வந்து டிராகுலிஸ்ட். அதாவது டிராகுலா அப்படின்னா பிசாசு இல்லைன்னா டிராகன் அப்படின்ற அர்த்தம் சொல்றாங்க. அதாவது பிசாசோட மகன் தான் இந்த டிராகுலா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, அதாவது போர் செய்யும் போது எதிரிங்களை வந்து ரொம்ப மோசமா குத்தி கொலை பண்ற ஒரு ரேஞ்சுக்கு இவர் சண்டை போடுறதுனால டிராகுலா த இம்பலர் அப்படின்ற ஒரு பேர் வந்து இவருக்கு சொல்லப்படுது. ஸோ இதுக்கும் வேம்பயருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, இவர் எப்படி வேம்பயர் ஆனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1456வது நாள்ல ஓட்டமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யத்துக்கும் ஹங்கேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யத்துக்கும் வந்து போர் நடக்குது. இந்த போர்ல டிராகுலா வந்து அவரோட நாட்டை காப்பாத்த தனியால நின்று கொடூரமான முறையில 1000 பேரை கொன்னு சாவடிச்சு ஒரு தூண்ல வந்து மாட்டுறாரு. அதாவது எப்படின்னா, சுத்தி இருக்கிற சரௌண்டிங் எல்லாமே இவர் மேல ஒரு வதந்தி பரவுச்சு. என்னன்னா, நைட் டைம்ல இவரு போட்ட அந்த பணங்கள் எல்லாமே ஒரு கிணத்துல எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற அந்த பணத்தை எல்லாமே ரத்தத்தை குடிக்கிற மாதிரியும் அதை வந்து ஒரு சில பேர் வந்து நேர்ல பார்த்ததாகவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பார்த்த ஊர் மக்களுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாமே நைட் டைம்ல வெளியே வரவே ரொம்ப பயந்தாங்க. ஏன் ஈவன் பகல் டைம்ல அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப 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 மிரண்டு போனாங்க. யாரும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்ததை வந்து கம்மி பண்ணிக்கினாங்க. ஸோ இது நடந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் 1462ல ஓட்டமன் சுல்தான் வந்து போர் நடத்துறாரு. இந்த போர்ல டிராகுலா என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, 20,000 பேரை தனியால நின்று குத்தி கொலை பண்ணி அவங்கள தூண்ல மாட்டி அவங்களோட ரத்தத்தை எல்லாமே, அதாவது இந்த 20,000 பேரோட ரத்தத்தை வந்து இவர் தனியால நின்று குடிச்சதாகவும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் பேசப்படுது. ஸோ இதுக்கப்புறம் தான் வேம்பயர் அப்படின்ற ஒரு பயம் வந்து அங்க இருக்கிற சரௌண்டிங் ஃபுல்லா கிரியேட் ஆச்சு. இதுக்கப்புறமா தான் அங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாமே வேம்பயர் அப்படின்ற ஒரு பயம் வந்து அங்க இருக்கிற மக்கள் மனசுல பதிஞ்சிச்சு ஆழமா. சோ இதை வந்து ரத்தத்தை குடிக்கிற பிசாசு அப்படின்ற நிறைய பேரால் நம்பப்பட்டுச்சு. இவருக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா சுடுகாட்டுல வந்து அடக்கம் பண்ற பணத்தை எல்லாமே இவர் வந்து அதுல இருக்கிற ரத்தத்தை குடிக்கிறதாகவும் அங்க இருக்கிற ஆளுங்க வந்து நைட் டைம்ல அப்பப்போ அதை வாட்ச் பண்றதாகவும் ஒரு சில தியரிகள் பேசப்படுது. பசிக்காக அங்க இருக்கிற மக்களை அவர் கொலை பண்ணதாகவும், கொலை பண்ணப்பட்ட மக்களை வந்து ரத்தத்தை குடிக்கிறதாகவும், அதாவது ஜெயில இருக்கிற கைதிகள், வயசானவங்க, இந்த மாதிரி எல்லாம் மனுஷங்களை வந்து இவர் கொலை பண்ணி ரத்தத்தை குடிக்கிறதாகவும் அங்க இருக்கிற ஊர் மக்கள் மனசுல ஒரு பயம் ஆழமா பதிஞ்சிட்டே இருக்கு. இது நடந்து கொஞ்சம் வருஷங்கள் கடந்து போனாலுமே 1476ஆம் ஆண்டு வார்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து போர் நடக்குது. அந்த போர்ல வந்து டிராகுலாவை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணதாகவும் இப்போ வரைக்கும் பேசப்படுது. அதாவது கொலை பண்ணப்பட்ட அந்த ஒரு டிராகுலாவோட பாடி எப்படின்னா, ஆன் ஸ்பாட்லயே வந்து சூரிய வெளிச்சம் பட்டு அது வந்து எரிஞ்சு போனதாகவும், அந்த எரிஞ்சு போன பாடி வந்து அப்பயே சாம்பலானதாகவும் ஒரு சில பேரெல்லாம் பேசப்படுது. பட் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிராகுலாவை வந்து கல்லறையில அடைச்சிட்டாங்க, அந்த கல்லறை வந்து காணாம போயிடுது, நைட்ல மட்டும்தான் அந்த கல்லறை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த அடிச்ச கல்லறையில திறந்து பார்க்கும்போது டிராகுலாவோட உடம்பு வந்து அழுகாம இருக்கு, அதாவது அவர் வாயில வந்து ஃப்ரெஷ்ஷான ரத்தம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாமே காணாம போறாங்க அடிக்கடிக்கு. அதாவது வயசாகி சாவர நிலைமையில இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி காணாம போறாங்க, சின்ன பசங்க எல்லாம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் காணாம போறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி ஃபுல்லா பரவுச்சு. கல்லறை தொடர்ந்து பார்க்கும்போது தான் டிராகுலாவோட உடம்பு வந்து அழுகாம இருந்துச்சு, அவர் வாயில வந்து ஃப்ரெஷ்ஷான ரத்தங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கல்லறை தொடர்ந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, பட் இன்னும் தொடர்ச்சியா வந்து கொலைகள் அதிகமா நடக்குது அப்படின்னு ஒரு சில தியரியால பேசப்படுது. ஸோ இது நடந்து பல நூற்றாண்டுகள் கழிச்சு 1897ஆம் ஆண்டு ஐரிஸ் அப்படின்ற ஒரு நாவல் ரைட்டர் வந்து கஷ்டப்பட்டு இந்த டிராகுலா பத்தின ரிசர்ச் எல்லாம் முடிச்சு ஒரு நாவல் எழுதி அதை வந்து ரிலீஸ் பண்றாரு. அந்த நாவல் வந்து உலகம் ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. உலகம் ஃபுல்லா டிராகுலா, நைட் ஆனா டிராகுலா வருவான் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து அந்த நாவல் வந்து கிரியேட் பண்ணிச்சு. பேஸ் பண்ணி தான் நிறைய கார்ட்டூன்ஸ், நிறைய அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. டிராகுலா, வேனல் சிங், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில மூவிஸ்லாம் வந்து டிராகுலா அதாவது வேம்பயர் பத்தின தெளிவா பேசியிருப்பாங்க, தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த நாவல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிராகுலா பத்தின கதை வந்து நான் வந்து ரியல் ஸ்டோரி கொஞ்சம் தான் எழுதியிருப்பேன், மற்றது எல்லாமே என்னோட கற்பனை கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல என்ன நான் சொல்றேன்னா, இந்த டிராகுலா பத்தின கதை வந்து அவரு சொன்னதுல கொஞ்சம் பாதி, இதை வந்து இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற கதை வந்து என்னோட கிரியேட்டிவிட்டியில பாதி தான் இந்த டிராகுலா த ஃபர்ஸ்ட் வேம்பயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கதை. ஸோ இதனால என்ன தெரியுதுன்னா, டிராகுலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்துல இருந்திருக்கு. அதாவது நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அதாவது டிராகுலா த வேம்பயர் அப்படின்னா அதுக்கு வந்து சாவே கிடையாது. சூரிய வெளிச்சம் மட்டும் தான் அதுக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய வெளிச்சம், அப்புறமா வந்து கண்ணாடி, பூண்டு, ஸோ இதெல்லாம் தான் அதோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. டிராகுலா செத்து போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இன்னும் இறந்து போல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சில பேர் வந்து நிறைய காடுகள்லயும் நிறைய மலைகள்லயும் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ நைட் டைம்ல இந்த மாதிரி வேம்பைர்ஸ் வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு, அது வந்து எங்களை கடிச்சிட்டு கொண்டுட்டு போயிடுது, ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடுது, இல்ல எங்களை அப்படியே அடியோடு கூட்டு போயிருது அப்படின்னு ஒரு சில பேர் அது கண்ணால பார்த்ததாகவும், அங்க இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதாகவும் இப்போ வரைக்கும் ஒரு சில நியூஸ்கள்ல பேசப்படுது. ஆனா அது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. இது என்ன தெரியுதுன்னா, டிராகுலா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உண்மையிலே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை வந்து நம்புற மாதிரி இல்லை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் கண்ணால் எது பாக்குறனோ அதான் நம்புவேன் நான். ஸோ இது ஜஸ்ட் எல்லாமே ஒரு மித்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டிராகுலா பத்தின வீடியோவை உங்க தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஏன்னா சொல்லணும்னு தோணுச்சுன்னா வந்து அதில் சொல்லுங்க. ஸோ சைனிங் ஆஃப், பை பை.